அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சுடி டாப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, அடுத்து வந்து நெக்குக்கு எப்படி கேன்வாஸ் வச்சுட்டு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வெறும் கட்டிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த பேண்ட் கிளாத் வச்சுட்டு தான் கேன்வாஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக 300 ருபீஸ் ஒரு சுடி டாப்க்கு வாங்கினோம் அப்படின்னா இதுக்கு வந்து 350 ருபீஸ் கண்டிப்பாக வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தைச்சு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் எப்படி வந்து மடித்து போடுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுடிதாருக்கும் நமக்கு வந்து 2 மீட்ரு வந்து கிளாத்து தேவை. ரொம்ப குண்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம 2.5 மீட்ரு வந்து நமக்கு கிளாத் வேணும். இது வந்து நார்மலாக இருக்கிறதால நான் 2 மீட்ரு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து கொடுக்கும் போதே இந்த மாதிரி நீல வாக்கில் தான் நமக்கு லைனிங் கிளாத்தே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரியே மடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், மடிப்பு பாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் லைனிங் கிளாத்தை மடிச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ்டாக தான் இருக்குது. அதாவது இப்படி ஒரு ரோலில் வந்து இப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எப்படி கொடுக்குறாங்களோ நீங்கள் அந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. லைனிங் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அளவு சுடிதார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அளவு சுடிதாரோ ப்ளவுஸ் கற்றுக்குறீங்க இருந்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் இதை வச்சு வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணி கற்றுக்கிறதுக்கு வந்து அப்புறம் வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். இப்படி வந்து நம்ம கற்றுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக ஆகிருக்கும் போது நம்ம வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த அளவு சுடிதாரை மடித்து போட்டுக்கோங்க. எந்த சுருக்கம் இல்லாமல் மடித்து போட்டுட்டு கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் வந்து ஜாயிண்டாக இருக்கும்ல, அங்கேருந்து அந்த டாப் எப்படி இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஓப்பன் சைடுகிட்ட வரும்போது ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் அந்த இது வரைய தெரியல அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து அளவு சுடிதாரை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம மற்ற அளவுகள்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச்சு தேவை. நம்ம தச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு கீழே வந்துடும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கீழே இறங்கி வந்துடும். அந்த மார்க்கு தான் நம்ம கீழே போட்டிருக்கோம். இப்போ வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்லேருந்து ஒரு 3.25 இன்ச் நம்ம வந்து சென்ட்ரு மார்க் பண்ணுவோம்ல அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச் போட்டு இந்த வளைவெல்லாம் நான் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக கொஞ்சம் வந்து கிளாத் விடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். ரொம்ப வந்து சுடிதாருக்கு விடணும் அப்படின்னா தேவையில்லை. கரெக்டாக 1.5 இன்ச் விட்டுட்டு அந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல, கரெக்டாக நான் அதோட ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டீங்க அப்படின்னா நம்ம டாப் வந்து போடும்போது அந்த பட்டியாலா பேண்ட்லாம் போட்டோன்னா அப்படியே வந்து மூடிடும். நிறைய கிளாத் நம்ம விட்டுட்டு நம்ம தைக்கும் போது கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நான் கீழே எதுவுமே கட் பண்ணல. லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிக்கல. நீங்கள் வேணும்னா சுடிதார் டாப்பில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 நாச்சு வந்து போட்டுக்கிறேன். அந்த சைடு ஓப்பன் கிட்ட, அடுத்து ஆர்ம் ஹோல் கிட்ட, அடுத்து வந்து சென்டரில் அந்த வளைவு வரும்ல அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ண தேவையில்லை. நம்ம கேன்வாஸ் வச்சு கட் பண்ணுறதுனால நான் பேக் நெக் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் எனக்கு 2.5 இன்ச்சும் ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சும் எனக்கு தேவைப்படுது. அதனால் அந்த இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவுகள் வேணுமோ அந்த அளவு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பேக் சைடு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சுடிதார் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து ப்ளவுஸ் மாதிரி நிறைய ஸ்டிச்சிங், நிறைய கட்டிங் அப்படிலாம் கிடையாது. நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இப்போ வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த ஆர்ம் ஹோலில் வந்து நீங்கள் குடஞ்சி வெட்டணும்னா வெட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட விட்டுக்கலாம். ரொம்ப ப்ளவுஸ் மாதிரி நம்ம டைட்டாக ஃபிட்டிங் அந்த மாதிரி நம்ம இதை வந்து வேர் பண்ண மாட்டோம். அதனால் வந்து
வெட்டணும்னாலும் அவசியம் இல்லை. நான் வந்து வெட்டி காமிச்சிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டாங்க. அதனால் 1/4 இன்ச் வந்து நான் குடஞ்சி வெட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல லைனிங்க, அதை வந்து நம்ம வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு ஃப்ரண்ட் சைட் கிளாத் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. பேக் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து தனித்தனியாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எதுக்காக வந்து பேக் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து அதில் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது கிளாத்து. நம்ம வந்து காஸ்ட்லியாக மெட்டீரியல் வாங்கினோம் அப்படின்னா வந்து 2மே ஒரே சைஸில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மி பைசானால கொஞ்சம் வந்து கிளாத்தும் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேக் சைடு தனியாக தான் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு வந்து அதிலேயே கிளாத் இருக்குது. அதனால் அந்த கிளாத்தை கொஞ்சம் வந்து நம்ம சிக்கனமாக பார்த்து தான் கட் பண்ணணும். ஓகே, பேக் சைடும் கட் பண்ணியாச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடுக்கு ஒரே ஒரு ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி தான் அந்த டிசைன் இருக்குது. அதனால் என்னால் இப்போ வந்து 3/4 கட் பண்ண முடியல. அவங்க வந்து இதில் ஹாஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அப்படியே வந்து 3/4 ஸ்லீவ் வேணும்னா நம்ம வந்து அந்த பார்டர் இல்லாமல் தான் நம்ம கட் பண்ண முடியும். இவங்க வந்து ஹாஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் வந்து மீதம் இருக்கிற அந்த சைடு வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக கிளாத் கரெக்டாக இருக்கான்னு வந்து நான் கொஞ்சமாக மடிச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்ல அந்த சைடு, இப்படி வந்து வச்சு பாருங்கள். ரொம்ப இழுக்காமல் லூஸ் ஃபிட்டே வச்சு பாருங்கள். கிளாத் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல மடிப்பு பாகம் இருக்குது. அதனால் நான் வந்து 2ம் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ எப்போதும் போல் நம்ம ஸ்லீவ் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக கிளாத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த தையலுக்குள்ள பகுதியை வந்து விட்டுட்டு, இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 ஸ்லீவ் இருக்குது அளவுக்கு. நம்ம தைக்கிறது வந்து ஹாஃப் ஸ்லீவு. அதனால் வந்து கரெக்டாக அந்த ஹாஃப்க்கு மட்டும் மடிச்சுட்டு நான் அடையாளப்படுத்திக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்போவுமே ஸ்லீவ் எப்படி வரைவோமோ அதே மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்து 1/2 இன்ச் விட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸ் மாதிரி இதில் ஹெம்பிங்கோ எதுவும் பண்ண மாட்டோம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு இன்னொரு 1/4 இன்ச் வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துருவோம். அந்த அளவு மட்டும் நம்ம இங்கே வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல, ஹைட்டில் இருந்து ஒரு 3 இன்ச் வந்து நம்ம குறைப்போம்ல, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 2.5 இன்ச்சில் இருந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கொண்டு வாங்க. பாருங்கள், அந்த 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு வளைவு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம குடஞ்சி வெட்டுவோம்ல, அதுக்கு வந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. லைன் போட்டு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு மாறாமல் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே போட்டிருந்தோம்ல அந்த லைனை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா கீழே அந்த 1/4 இன்ச் வந்து நம்ம லைன் போட்டிருந்தோம்ல, அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நாட்ச் வந்து போட்டு விட்டுக்கோங்க. சென்டர் நாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து தையல் வர இடத்துல ஒரு நாட்ச், எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஸ்லீவ் நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். சில டைம் வந்து ஃப்ரண்ட் சைடு வர ஸ்லீவ் வந்து நம்ம பேக் சைடு மாற்றி வந்து தச்சுருவோம். அதனால் இன்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து டாப் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு இதுக்கு நெக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேன்வாஸ் வந்து நல்லா திக்னஸ்ஸாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா திக்னஸ்ஸாக எடுத்துக்கோங்க. சில கேன்வாஸ் வந்து கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்காமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க.
ஹைட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 14 இன்ச் அளவுக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். சுடிதாருக்கு வந்து 14 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்தாலே கரெக்ட்டா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். டிசைன் பண்ணுறதா இருந்தா அந்த அளவுக்கு நமக்கு தேவை. எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, நெக்கு வந்து நம்ம பேக் சைடு 2 1/2 இன்ச் வச்சிருந்தோம் அகலம். அதே 2 1/2 இன்ச்ச ஃப்ரண்ட் சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த கேன்வாஸ்ல. பாருங்க 2 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 இன்ச் வந்து தேவை. அதனால நான் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 2 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே 2 1/2 இன்ச்ச கீழேயும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் பாக்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரி பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்து ரவுண்ட் நெக் குடுத்து அதுக்கப்புறம் தான் நான் டிசைன் பண்ண போறேன். அதனால பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வரைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சு விட்டாச்சு. வரைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா அந்த ஹைட்ல இருந்து ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த உயரத்துல இருந்து ஒரு 4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க 4 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக 4 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நடுவில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 2 இன்ச்சிலேருந்து ஒரு 1 1/2 இன்ச்சு சைடில் வீடியோவில் காட்டுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 4 இன்ச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு 1 1/2 இன்ச்சு. அதே மாதிரி அந்த நெக் வளைவு கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்களை எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க 1/4 இன்ச்சு 1 1/2 இன்ச்சு அடுத்து வந்து 4 இன்ச் இந்த 3 லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே இருந்து கரெக்டாக ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து தப்பாக 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் வந்து கரெக்டாக 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம கரெக்டாக 1 1/2 இன்ச்சுக்கு வச்சோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வளைவுலையும் கரெக்டாக 1 1/2 இன்ச் வர்ற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டாட் வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைனாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து நான் டாட் போட்டு விட்டுட்டு இந்த டாட் ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வந்து லைன் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு வெளியில் வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து ரஃப்பாக போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கரெக்டாக 1 இன்ச்சு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. லைட்டாக வந்து ரஃப்பாக இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பின் குத்திக்கோங்க. கொஞ்சம் நகராமல் இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு சுடிதாருக்கு வாங்குற காசு விட இது கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ரூ. 50 ரூ. 60 நம்ம எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே டவுன் பக்கம் அப்படின்னா வந்து இதுக்கு கூட தான் வாங்குவாங்க. நான் வந்து ரூ. 50 எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் போடும்போது. நம்ம வந்து பேண்ட் கிளாத் வச்சு டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இந்த பீஸும் வந்து நமக்கு தேவைப்படும்.
3 பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி தைக்கிறது, ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து சுடிதாருக்கு தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு மாடல் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால் சுடிதாருக்கு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.